பிஜிஎம் அருமையா இருக்குது. அந்த ஓலி 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 அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சாங் வந்து உண்மையிலே வந்து படம் பார்க்கலாம் ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ. சில்வராகவன் வேற இன்னும் 2 வாட்டி கூட பார்க்கலாம். போர் அடிக்காதுண்ணா. படம் சூப்பரா இருக்கு. சத்தியமா இது இருக்குதுலே இந்த தனுஷ் ஆக்டிங் பக்கா ஆக்டிங். ரேட்டிங் வரியா பக்காவா பண்ணிருக்காரு இதுல. டேய் போட்டியாடா போடல. நான் உன்னை போட தானே சொன்னேன். அதான் நான் போடலண்ணே. அவனை போடுறதுக்கு உன்னை போறது எவ்வளவு நேரம் ஆகும்? உண்மையிலே இந்த எஸ்.ஏ. சூர்யாவுக்கு வந்து உண்மையிலே இந்த டைலாக் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. எனக்கு இந்த படத்திலே வந்து தயவு செய்து வந்து அண்ணன் தம்பிகளை இருக்கிற நேரத்தில் தண்டசோறு யாரும் சொல்லிட்டாதுங்க. அண்ணன் தயவு செய்து தண்டசோறு சொன்னாவே தம்பிக்காரங்க வச்சு செய்யறானுங்க. இதுதான் உண்மையிலே இந்த கதையோட ஸ்டோரி. உண்மையிலே அந்த தங்கச்சி வந்து நல்ல கேரக்டர் கொடுத்துறா போல. உண்மையிலே அந்த தங்கச்சிக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும். அது கடைசி சீன் வந்து எனக்கு ரொம்ப நிச்சயமா வந்து எப்படா நீங்க அண்ணனை போட சொல்லுது, நீங்க எப்படா அந்த மனம் வந்து அவளே போட்டு சொல்லுவா போல அண்ணங்காரனை. உண்மையிலே அந்த கேரக்டர் நல்லா இருக்குது. பிஜிஎம் அருமையா இருக்குது. இந்த ஏ.ஆர். ரகுமான் சொல்லவே தேவையில்ல. அந்த ஓலி 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 அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சாங் வந்து உண்மையிலே வந்து ஒரு அருமையா இருக்குது. சாங் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் தான் அங்க ஃபுல் ஒரு ஒன் மேன் பிளேயர் மாதிரி சூப்பரா பண்ணிட்டாரு தனுஷ். காளிதாஸும் சந்தீப்பும் கொஞ்சம் கிரேஸ் செட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும். அப்படியே ரொம்ப ஹைல போய் ஹை பிச் போயிட்டு இருந்தா சூப்பரா பண்ணிட்டாங்க. அதான் அதுக்கு 50th ஃபிலிமுக்கு டைரக்ஷன் பண்ணிட்டு ஒரு கட்சி வேணும், பெரிய கட்சி வேணும், தேவைப்படும். ஸோ நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பர். இன்னும் கொஞ்சம் தனுஷ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் நிறைய படம் பண்ணுங்க. டைரக்ஷனு வேற லெவல் மாஸ் பண்ணுங்க. அதே மாதிரி துஷாரா, அவங்க பேர் என்ன, துஷாராவா, அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சூர்யா அவர் கேரக்டர் அவர் சூப்பரா பண்ணாரு. சில்வராகவன் வேற லெவல். சில்வராகவன் கூடவே இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணிருந்தாங்க. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சுண்ணா, ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா. இன்னும் 2 வாட்டி கூட பார்க்கலாம்ண்ணா, போர் அடிக்காதுண்ணா. அவங்க சிஸ்டர் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா பண்ணிருக்காங்க எல்லாருமே படம். ஆனா தனுஷோட என்ட்ரியும் ஃபைட் சீனும் வேற லெவல்னா. கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுண்ணா படம். அப்படியே ஒரு இடத்துல கூட போர் அடிக்கலண்ணா. மியூசிக் பயங்கரமா போட்டிருக்காங்கண்ணா. பாட்டு வேற லெவல் இருந்துச்சுண்ணா. டான்ஸ் எல்லாம் செம்மையா அடிக்கிறாங்க, செம்மையா பண்ணிருக்காங்கண்ணா படம். போர் அடிக்கிறேண்ணா. எல்லாருமே ஸ்கிரீன்ல தான் கண்ணு, யாருமே அப்படி இப்படி திரும்பல. சூப்பரா இருந்துச்சு படம். ஒரு சீன் கூட போர் அடிக்கல, செம்மையா பண்ணிருக்காங்க. வேற லெவல் பண்ணிருக்காருண்ணா. அவரோட இந்த இவ்வளவு நாள் சினிமா பயணத்துல அவர் எடுத்திருக்க படமே வேற லெவல்ல இருக்குண்ணா. அவரோட டைரக்டர்ன்றது நிரூபிக்கிறாருண்ணா. படம் சூப்பரா இருக்குண்ணா. சத்தியமா இது இருக்குதுலே இந்த தனுஷ் ஆக்டிங் பக்கா ஆக்டிங். ரேட்டிங் வரியா பக்காவா பண்ணிருக்காரு இதுல. பவர் பாண்டிக்கு அப்புறம் இது சூப்பரா இருக்கு. அவர் டைரக்டிங்ல பக்காவா இருக்கு படம். ப்ரோ தனுஷ் கோசம் படம் பார்க்கலாம் ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ, பயங்கரமா இருந்தது ப்ரோ. மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.